இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து PLSQL. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் SQL. SQL வந்து ஒன்லி வந்து என்னன்னா, DBல டேட்டா ஸ்டோர் பண்றது, அதுக்கப்புறம் அதுல மேனிபுலேஷன் எழுதுறது அப்படின்னா, அதுல ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ என்னன்னா, நம்ம பிசினஸ் லாஜிக்ஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பிசினஸ் லாஜிக் நம்ம SQL எழுத முடியும்னா, முடியாது. நம்மளுக்கு வந்து அ புரோகிராமிங் பிசினஸ் லாஜிக் வேலிடேஷன் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ஆ PLSQL தேவைப்படுது. ஸோ PLSQL வந்து ஏன் வந்து Oracle வந்து ஆ டேட்டாபேஸ்ல டாப் மோஸ்ட்டா இருக்குன்னா, அது இந்த PLSQLனால தான். ஏன்னா வந்து Oracle ப்ராடக்ட் அவங்க ரிலீஸ் பண்ணையிலே வந்து இந்த PLSQL சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காண்டி நம்ம செப்பரேட்டா எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்ல. ஸோ இது இன்பில்டாவே ஆம் Oracleஓட சேர்ந்து வர்றது தான் இந்த PLSQL இதுவும் இன்ஜினும். ஸோ அதனால செப்பரேட்டா இதுக்கு நம்ம இது பண்ணதில்ல. டைரக்ட்டா வந்து Oracle ப்ராடக்ட் இருந்தாலே போதும். நம்ம PLSQLம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுல என்னன்னா, ஆம் இது வந்து சர்வர் 2 இது சொல்லுவாங்க. சர்வர் சைட் புரோகிராமிங், கிளையன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வர் சைடுங்கிறது வந்து SQL எல்லாமே மோஸ்ட்லி வந்து DBல எழுதுவோம். சரிங்களா? நம்ம எப்பவுமே அ ஃப்ரண்ட் எண்ட வந்து கிளையன்ட் சைடுன்னு சொல்லுவோம். பேக் எண்ட் வந்து சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன செய்வாங்கன்னா, அப்ளிகேஷன்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து இப்ப PHP இல்ல Java, Python வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் இருக்கும். பேக் எண்ட் வந்து Oracle, DB2 இது மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் வேலிடேஷன் எல்லாம் இதுல பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டேட்டா ஸ்டோரேஜ் இது மட்டும் ஆ சர்வர் சைட்ல பண்ணியிருப்பாங்க. பட் இந்த PLSQL இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து கிளையன்ட் சைட் புரோகிராமிங் நம்ம இதிலயே பண்ணலாம். கிளையன்ட் சைடு அதுக்கப்புறம் சர்வர் சைடு வந்து நம்ம SQL யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ 2மே நம்ம Oracle ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால 2மே கிளையன்ட் சைடு, சர்வர் சைடு 2 புரோகிராமிங்குமே நம்ம இது பண்ணிடலாம். இது இது வந்து SQL. கிளையன்ட் சைட் புரோகிராமிங் நம்ம PLSQL இது பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் Oracleல வச்சு நம்ம குடுக்க முடியும். சரிங்களா? ஆனா ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு சில டிசைனிங் தேவைப்பட்டா, அந்த டிசைனிங் மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இத யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் 90% வந்து நம்ம அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் SQL, PLSQL வச்சுமே பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி ஆ SQL மட்டும் இருக்கிறத விட, PLSQலும் நம்ம சேர்ந்து கத்துக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு வந்து ஹை பே பேக்கேஜ்ல ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன்னா SQL மட்டும் தெரிஞ்சிருக்குன்றத விட, PLSQL சேர்த்து தெரியுங்கையில நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹை பே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் PLSQL. ஸோ இது PLSQL கத்துக்கிற மூலியமா நம்ம புரோகிராமிங் நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறது நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா வந்து ஆம் என்னவன்னா, ஈஸியா வந்து எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்ம அவங்க வந்து டேட்டாபேஸ் வந்து Oracle யூஸ் பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா அந்த கோட வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாம டைரக்ட்டா அந்த பிசினஸ் லாஜிக் கோட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நிறைய பெனிஃபிட். இதுல வந்து என்னன்னா PLSQL என்ன இருக்குன்னா, SQLம் அதுக்கப்புறம் PLSQL ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? அது சேர்ந்தது தான் PLSQL. ஸோ என்ன சின்டாக்ஸ் என்ன கான்செப்ட் SQLல கத்துக்கிட்டோமோ, அது எல்லாத்தையும் நம்ம PLSQLல டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா PLSQL ஸ்டேட்மெண்ட்ஸும் PLSQLல புரோகிராமிங்ல இருக்கும். இதுல PLSQL ஆ புரோகிராமிங்ல பண்ற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு செப்பரேட்டா ஆம் PLSQL என்ஜின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்து ஆம் PLSQLல ரிலேட்டட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, அதெல்லாம் PLSQL என்ஜின் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும். SQL அந்த PLSQL பிளாக்ல எது எதெல்லாம் SQL இருக்கோ, அந்த SQL எல்லாம் என்ன பண்ணும்னா, SQL இன்ஜின் இருக்கும். ஸோ இந்த 2 இன்ஜினும் இன்பில்டாவே இருக்கும். ஸோ அது SQL இன்ஜின் யூஸ் பண்ணி அது இது பண்ணிக்கும். SQL ஆம் அது வந்து SQL ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராசஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த இதுல வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ணல. ஜஸ்ட் நம்ம PLSQL புரோகிராம் வந்து நம்ம எழுதுற மூலியமா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆ மொத்த பிசினஸ் லாஜிக்கே எதையும் நம்ம சேர்த்து இது ஹேண்டில் பண்ண முடியும். ஆம் Oracle வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து PLSQL எங்கெல்லாம் நம்ம PLSQL கோட் இருக்கோ, அதெல்லாம் PLSQL என்ஜின் இருக்கும். எங்கெங்க SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம்
எஸ்கியூஎல் இன்ஜினுக்கு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணிடும். ஃபைனலா வந்து நம்ம அவுட்புட் வந்து PLSQL நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதுல இதை வந்து பிளாக் ஸ்ட்ரக்சர் அப்ரோச்னு சொல்லுவாங்க. PLSQL வந்து பிளாக் ஸ்ட்ரக்சர் அப்ரோச். ஏன்னா வந்து இதுல வந்து நம்ம PLSQL ஏன் நம்ம கோடிங் எழுதுறது ரொம்ப ஈஸினா, இதுல வந்து அவ்வளவு காம்ப்ளெக்ஸான சின்டெக்ஸோ இதோ இருக்காது. ஸோ SQL எப்படி நம்ம சின்டெக்ஸ் பார்த்தோமோ, சேம் சின்டெக்ஸ் தான் வந்து PLSQLயும் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இஃப் எல்ஸ் இது மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜரு, ஃபங்க்ஷன்ஸு, பேக்கேஜ், ட்ரிகர்ஸ் இதுதான் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் கர்சர்ஸ் இதுதான் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். இதுக்குள்ள வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% வந்து SQL ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். 20% மட்டும் PLSQL இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஈஸியா நம்ம கத்துக்கிற முடியும். ஸோ SQL எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதை பொறுத்து நம்ம PLSQL வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கிற முடியும். சரிங்களா? இத வந்து 3 பார்ட் இருக்கும். PLSQL 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேட்டிவ் பார்ட். டிக்ளரேட்டிவ் பார்ட்ல என்ன இருக்குன்னா, நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம். நம்ம எப்போதுமே வந்து டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி நம்ம அதை வேலிடேட் பண்றதுக்கு வேரியபிள்ஸ் அது நம்ம PLSQL இருக்கும். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேட்டிவ் பார்ட். டிக்ளரேட்டிவ் பார்ட்ல என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ண. நம்ம வந்து டேட்டாவை எப்போதுமே ஹேண்டில் பண்றதுக்காண்டி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னன்னா, மோஸ்ட்லி என்னென்ன வேரியபிள்ஸ், கர்சர்ஸ் இது மாதிரி டிக்ளரேஷன் நமக்கு தேவையான டிக்ளரேஷன் எல்லாம் இந்த டிக்ளரேட்டிவ் பார்ட்ல நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது நம்ம தேவைன்னா நம்ம இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் பார்ட். எக்ஸிகியூஷன் பார்ட் வந்து இது வந்து மேண்டேட்டரி. இதுதான் வந்து பிசினஸ் லாஜிக் எல்லாமே நம்ம இங்கதான் நம்ம எழுதுவோம். இது வந்து மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் லாஸ்டா நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் பார்ட். ஸோ ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணும். இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ பட் நம்ம எக்ஸெப்ஷன் பார்ட் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இந்த எரர் எல்லாம் இந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல என்னென்ன எரர் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான். ஸோ இந்த 3 பார்ட் தான் வந்து PLSQL நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இந்த 3 பார்ட் இருக்கும். டிக்ளரேட்டிவ்ல நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். எக்ஸிகியூஷன் பார்ட்ல நம்மளுக்கு என்னென்ன பிசினஸ் லாஜிக் வேணுமோ அதெல்லாம் இருக்கிறோம். எக்ஸெப்ஷன்ல என்ன எதுவும் எரர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது 3 தான். இதை வந்து பிளாக் ஸ்ட்ரக்சர் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையை பொறுத்து நெஸ்டட். நம்ம எக்ஸிகியூஷன் பார்ட்லயும் நம்ம இது 3 பிளாக்கையும் எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம தேவையை பொறுத்து இது நெஸ்டட் நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? டிக்ளரேட்டிவ் பார்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா PLSQL வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளர்னு கீவேர்ட் இருந்துச்சுன்னா அங்கதான் வந்து PLSQL பிளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சரியா? டிக்ளர்னு கீவேர்ட் பார்த்தோம்னாலே இங்கதான் வந்து டிக்ளரேட்டிவ் பார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? டிக்ளர் கீவேர்டு நம்ம ப்ரோக்ராம்ல டிக்ளர் கீவேர்ட் ஃபைன் பண்ணோம்னாலே அதான் டிக்ளரேட்டிவ் பார்ட் ஸ்டார்டிங் பிளேஸ். சரிங்களா? இது டிக்ளரேட்டிவ் பிளேஸ். இது அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் பார்ட் எங்க எழுதாங்கன்னா பிகின் கீவேர்டு எங்க இருக்கோ அங்கதான் வந்து எக்ஸிகியூஷன் பார்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எண்ட் இருந்துச்சுன்னா ஃபைனல். இதுதான் PLSQL டெர்மினேஷன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ட் இருந்துச்சுன்னா இங்கதான் ஃபைனலா ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். இந்த 3 இதுதான் வந்து
நம்மளுக்கு ப்ரோகிராம் வந்து எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். டிக்ளேர் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். டிக்ளரேட்டிவ் பார்ட்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். பிகின் வந்து எக்ஸிகியூஷன் பார்ட்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். எண்ட் வந்து ப்ரோகிராம் டெர்மினேஷன். இதுக்கு இடையில வந்து பிகினுக்கு எண்டுக்கு இடையில வந்து எக்செப்ஷன் இருந்துச்சுன்னா எக்செப்ஷன் பிளாக் இது பண்ணுவோம். சரிங்களா? ஃபைனலா வந்து இதுக்கு எண்டுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் இருக்கும். அது செமிகோலன் இருக்கிறது வந்து என்னன்னா, நம்ம PLSQL பிளாக் வந்து டெர்மினேட் ஆகுது, கம்ப்ளீட் ஆயிருச்சுங்கிறத இத குடுக்கும். அதுக்கப்புறம் PLSQL பிளாக்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து தான் மேஜரா வந்து நம்ம PLSQLல பார்ப்போம். ஸோ இதுல ஜஸ்ட் ஒரு சூடோ சின்டாக்ஸ் PLSQL ப்ரோகிராம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். டிக்ளேர் டிக்ளரேட்டிவ் இங்க தான் டிக்ளேர்ன்னு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நமக்கு தேவையான வேரியபிள் எல்லாம் இங்க தான் டிக்ளேர் பண்ணும். வேரியபிள் என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வேரியபிள் வந்து என்னன்னா, டெம்பரரியா டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணது தான் வேரியபிள். வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் கர்சர் டிக்ளரேஷன். கர்சர் டிக்ளரேஷன் என்ன ஒண்ணுன்னா, இது வந்து SQL என்ஜின்ல இருந்து டேட்டாவ ஒரே வாட்டில ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து PLSQLல வச்சுட்டு நம்ம PLSQL வந்து நம்ம டேட்டாவ ப்ராசஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் கர்சர். ஸோ இதுல என்ன பெனிஃபிட்னா SQLக்கும் PLSQLக்கும் SQL வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து சர்வர்ல போய் கனெக்ட் ஆகி டிஸ்க்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வரும். PLSQL இன்ஜின் என்ன பண்ணும்னா, ஒரு வாட்டி தான் SQL சர்வர்ல கனெக்ட் ஆகும். டேட்டாவை மொத்தமா எடுத்துட்டு வந்து இது வந்து PGAல வச்சுக்கிறோம். இதுல மெமரி ஏரியா வந்து PGAன்னு சொல்லுவாங்க PLSQLல. SQLல சொல்றது SGA சர்வீஸ் குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஓவரால் டேட்டாவை PGL எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு PLSQL இன்ஜின் யூஸ் ஆகும். SQL ஸ்டேட்மெண்ட் எல்லாம் SGL யூஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம கண்டினியூஸா வந்து SGA டச் பண்ணாம டைரக்டா PGLலே வச்சு நம்ம ப்ராசஸ் பண்றதுனால சரிங்களா? அந்த இது ஹேண்ட்லிங் எல்லாமே இந்த ஹஸ்ஸட் டிக்ளரேஷன் வச்சு நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூசர்ஸ் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் நம்ம ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷனை நம்ம இங்க இது பண்ணுவோம். ஸோ யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் இதுல இது பண்ணுவோம். எக்ஸெப்ஷன் அதுக்கப்புறம் பிகின் இங்க தான் எக்ஸிகியூஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா SQL ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னென்ன SQL ஸ்டேட்மெண்ட் நம்ம தேவையோ அந்த SQL ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் PLSQL ஸ்டேட்மெண்ட்ஸ். PLSQL ஸ்டேட்மெண்ட்னா இஃப் எல்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரு அப்புறம் வந்து எதோ பிசினஸ் லாஜிக் இருக்குன்னா அந்த இது எல்லாமே இங்க PLSQL இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் பிளாக். ஸோ எதுவும் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸெப்ஷன் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்ஷன் அந்த எக்ஸெப்ஷன் நடக்கிற என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா எண்டு செமிகோலன். இதுதான் வந்து சூடோ ஸ்ட்ரக்சர். ஒரு PLSQL ப்ரொசீஜர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் பார்ட் இருக்கும். அதுல வந்து என்னென்ன நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ், கர்சர்ஸ், யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பிகின் ஸ்டார்ட் பண்ணா அதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் தேவையான SQL ஸ்டேட்மெண்ட், PLSQL ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன்ல நம்ம என்ன எரர் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றோம் அது எக்ஸெப்ஷன் நடக்கையில என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும் இருக்கும். ஃபைனலா வந்து எண்ட் கீவேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செமிகோலன் இருக்கும். லாஸ்டா வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? PLSQL பிளாக் டெர்மினேட் பண்றதுக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா செமிகோலன் இருக்கும். பட் எண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்க செமிகோலன் தான் வந்து PLSQL ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் PLSQLக்கும் இருக்க மெயின் டிஃபரெண்ட்டே இதுதான். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இதை வந்து கோட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து முக்காவாசி லாஜிக் எல்லாமே வந்து SQLல வந்து டேட்டா எடுத்துட்டு வந்து PLSQL வந்து ஜஸ்ட் வேலிடேஷனும் பிசினஸ் லாஜிக் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ப்ரோக்ராம் வந்து அவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்காது. சரிங்களா? இதுல வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம
டீபக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் டிபிஎம்எஸ் அவுட்புட்ங்கிற யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம டீபக் ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? அந்த இதை யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம செக் பண்ண முடியும். எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சூடோ ஸ்ட்ரக்சர் PLSQL. ஸோ நான் ஒரு சிம்பிள் PLSQL பிளாக் நான் எழுதுறேன். சிம்பிள் PLSQL பிளாக். சிம்பிள் PLSQL பிகின் null end. இது ஜஸ்ட் சாம்பிள் PLSQL பிளாக். சரிங்களா? பிகின் எண்ட் நல் எந்த ஒரு இதுவுமே பண்ணலாம். ஜஸ்ட் நல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நல் பிளாக்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாம ஜஸ்ட் நல் மட்டும் இது பண்றது நல் பிளாக்னு சொல்லுவாங்க. இப்படி சிம்பிள் பிளாக் எழுத முடியும். இது இல்லாம ரிட்டன் இப்படி எழுதலாம். ரிட்டர்ன் எழுதுறது இங்க வந்து என்னன்னா பிளாக்கு ரிட்டர்ன் கொடுத்தோம்னா இமிடியேட்டா டெர்மினேட் ஆயிரும். சரிங்களா? இங்க இது வந்து மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ எப்படி எக்ஸிட் யூஸ் பண்ணுமோ அது மாதிரி இங்க ஆரக்கல்ல ரிட்டர்ன். ஸோ இது மாதிரியும் நம்ம பிளாக் எழுதலாம். இது வந்து இமிடியேட்டா ரிட்டர்ன் ஆகுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரியே நம்ம எழுதலாம். சாம்பிள் பிளாக் வந்து இப்படி எழுதலாம். ஸோ டிக்ளேர். ஸோ டிக்ளேர் இது மாதிரியும் நம்ம எழுத முடியும். ஸோ இங்க ரிட்டனோ இல்லை நல்லோ இது மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்படியும் சூடோ ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கலாம். நீங்க ப்ரோக்ராமிங்ல இது மாதிரியும் பார்க்கலாம், இது மாதிரியும் பார்க்கலாம், இது மாதிரியும் பார்க்கலாம். இது ஒரு எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாம ஜஸ்ட் டம்மி பிளாக் நம்ம எழுதுறது இது மாதிரி எழுத முடியும். நெக்ஸ்ட் டிக்ளேர்ல மட்டும் செமிகோலன் வராது. மிச்சம் எல்லா இடத்துலயும் செமிகோலன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியலையும் செமிகோலன் வரும். டிக்ளேரும் பிகின் மட்டும் செமிகோலன் வராது. மிச்சம் எல்லா இடத்துலயும் செமிகோலன் வரும். இங்க எக்ஸெப்ஷன் இதுலயும் செமிகோலன் வராது. ஸோ எக்ஸெப்ஷன் வென் அதர்ஸ் இது வந்து ப்ராக்மா எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸெப்ஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்றதுக்கு வென் அதர்ஸ்ன்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி இதையும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒன்று. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இப்போ இதில் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சரிங்களா? பிகின் நல் எண்ட். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பிகின் தராது. இதுக்கும் செமிகோலன் வரும். லாஸ்ட்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இப்படி PLSQL ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா சின்டாக்டிக்கலா எந்த ஒரு எரரும் இல்லை உங்க PLSQL பிளாக்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களோட ப்ரொசீஜர் உங்க PLSQL பிளாக் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ இது வந்து இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கறத பொறுத்து தான் இந்த பிளாக் டெர்மினேட் ஆகி இதாகும். சரிங்களா? எண்டில் இருக்க செமிகோலன் ஃபைனலா இந்த இதுதான் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதை வந்து அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? PLSQL என்னென்ன பிளாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இன் PLSQL. ஃபர்ஸ்ட் அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. அனானிமஸ் பிளாக். அனானிமஸ் பிளாக்ங்கிறது வந்து இது வந்து பெர்மனண்டா ஸ்டோர் ஆகுது. டிபில பெர்மனண்டா ஸ்டோர் ஆகாம நம்ம கிரியேட் பண்ற பிளாக் தான் வந்து அனானிமஸ் பிளாக். இது வந்து எப்படின்னா
நம்ம வந்து இத வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாம, நான் நம்ம மட்டுமே ஒரு வாட்டி டெவலப் பண்ணி நம்ம குடுக்குறது தான். ஸோ இது வந்து பெர்மனன்ட்டா டிபில இருக்காது. ஸோ எப்பயெல்லாம் நமக்கு தேவையோ அப்போதைக்கு நம்ம இந்த கோட வந்து நம்ம ஆ அ ரன் பண்ணிப்போம். ஸோ இது வந்து அனானிமஸ் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிருக்காது. இது வந்து அனானிமஸ் பிளாக். அதுக்கப்புறம் நேம்டு பிளாக். அனானிமஸ் பிளாக் இதுதான் அனானிமஸ் பிளாக். ஸோ எந்த ஒரு ஆ நேம் இதுவும் இல்லாம இருக்குது அனானிமஸ் பிளாக். ஸோ இதுல இது டிக்ளரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பிகின் இருக்கும். எ இடையில வந்து நம்மளுக்கு தேவையான பிசினஸ் லாஜிக் இருக்கும், எக்செப்ஷன் இருக்கும். பட் இது வந்து பெர்மனன்ட்டா டிபில ஸ்டோர் ஆயிருக்காது. இது வந்து அனானிமஸ் பிளாக். நெக்ஸ்ட் வந்து நேம்டு பிளாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அனானிமஸ் பிளாக்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க நேம்டு பிளாக்ஸும் இது பண்ணலாம். நேம்டு பிளாக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நேம்டு பிளாக்ஸ். நேம்டு பிளாக்ஸ் வேற இல்ல. இதுக்கு ஒரு நேம் குடுத்திருப்போம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருப்போம்னா, ஸோ இது வந்து ஆ பிளாக் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுதுங்கிறத நம்ம இது பண்றது. இது ஸ்டார்ட். இப்ப எண்ட் இது. ஸோ இதுதான் இது வந்து அனானிமஸ் பிளாக் எந்த ஒரு நேமும் இல்லாம இருக்கும். பட் இந்த நேம் இருக்கிறது நேம்டு பிளாக்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது நேம்டு பிளாக்ஸ். ஸோ அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் நேம் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்கும். இதுவும் டிபில வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிருக்காது. இது வந்து ரீடபிள் ஈஸியா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பிளாக் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, எண்ட் ஆயிருக்குதோ அதுக்காண்டி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இருக்குது சப் ப்ரோகிராம்டு பிளாக்ஸ். இது வந்து தான் டிபில பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இது என்ன ஆகும்னா ஜஸ்ட் இத நேம்டு பிளாக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து வேற ஒண்ணும் இல்ல. கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர்னா ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் நேம். நேமு ASCII வேர்டுக்கு அப்புறம் இது முடியும். அவ்வளவுதான். இந்த ப்ரொசீஜர் நேம் இருக்கோ அது வந்து இங்க வரும். ஸோ மித்ததெல்லாம் சேமா தான் இருக்கும். ஸோ இந்த இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். சரிங்களா? மிச்சதெல்லாம் அனானிமஸ் பிளாக்ல என்ன வருதோ அதுதான். ஸோ இத வந்து சப் ப்ரோகிராம் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. சப் ப்ரோகிராம் பிளாக்ஸ்ல எது எது வரும்னா ப்ரொசீஜர், ஃபங்ஷன்ஸ், பேக்கேஜஸ், அதுக்கப்புறம் ட்ரிகர்ஸ். பேக்கேஜஸ், எக்செப்ஷன் எக்செப்ஷன் வராது. இது 4 தான் சப் ப்ரோகிராம் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர், ஃபங்ஷன்ஸ், பேக்கேஜஸ், ட்ரிகர். சரிங்களா? இப்ப நான் ப்ரொசீஜர்ன்னு குடுத்திருக்கேன். ப்ரொசீஜர் இருக்கிற இடத்துல ப்ரொசீஜர் நேம் குடுத்திருக்கல. ஃபங்ஷன் நேம் குடுத்தோம்னா அதான் ஃபங்ஷன்ஸ். பேக்கேஜ் யாரும் இல்ல. ப்ரொசீஜர், ஃபங்ஷன் 2ம் சேர்ந்து கம்பைன்ட் யூனிட்டா நம்மளுக்கு வேணும்னா அப்ப பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணுவோம். ட்ரிகர்ஸ் வந்து டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணையில இந்த ஈவென்ட் வந்து அக்கர் ஆகும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ட்ரிகர்ஸ்லாம் வந்து இப்ப வந்து ஜாவா சைடு ஃப்ரண்ட் எண்ட்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ட்ரிகர்ஸும் நம்மளுக்கு இருக்கு. ஒரு சில டிஎம்எல் ஆப்பரேஷன் ஆடிட்டிங் பர்பஸ்க்கு நம்ம ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரிகர்ஸ் இது எல்லாமே வந்து பெர்மனன்ட்டா டிபில ஸ்டோர் ஆயிருக்கும். ரீயூசபிள். ஒரு சில லாஜிக் வந்து பிசினஸ் லாஜிக் வந்து நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படுது. ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம ப்ரொசீஜரோ, ஃபங்ஷனோ, பேக்கேஜோ கிரியேட் பண்ணி நம்ம கன்டினியூஸா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் டைம் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த சப் ப்ரோகிராம் பிளாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தான் ஆ இந்த சப் ப்ரோகிராம் பிளாக்ஸ் எல்லாம் வந்து தான் வந்து நம்மளுக்கு ஆ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ட ஸ்பீட் அப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுக்கு இது இந்த
இது வந்து அனானிமஸ் பிளாக், நேம்டு பிளாக்லாம் வந்து டெம்பரவரி. ஸோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். பட் சப் ப்ரோக்ராம் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணும்னாலும் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஒண்ணு. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இது ப்ரொசீஜருக்கு இது மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன்னா இருக்கும். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நேம் ரிட்டர்ன் கிளாஸ் இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து சுட் ரிட்டர்னு என்ன வேரியபிளோ அது வேரியபிளா ரிட்டர்ன் பண்ணும். ஃபங்க்ஷனுக்கு ப்ரொசீஜருக்கு உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் கிளாஸ் வந்து மேண்டேட்டரி. ஸோ வந்து ப்ரோக்ராம்லயும் வந்து என்ன ஆகுதுன்னா, ரிட்டர்ன் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இங்க இந்த ரிட்டர்ன் கிளாஸ் என்ன வேரியபிளோ அந்த வேரியபிள ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து சிங்கிள் வேரியபிள ரிட்டர்ன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ப்ரொசீஜர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஏதாச்சும் டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணணும். ஏதாச்சும் ஆ டிஎம்எல் ஆப்பரேஷன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிசினஸ் லாஜிக் எழுதணும்னா நம்ம ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஏதாச்சும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணணும். சும் ஒரு சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸு அப்போ வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பேக்கேஜ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஆ மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷனும் நம்ம பண்ணணும். டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணணும். ஒரு சில பிசினஸ் லாஜிக் எதுனா, அப்ப ப்ரொசீஜரும் ஃபங்ஷன் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஆம் ட்ரிகர்ஸ் ஆடிட்டிங் பர்ப்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பா வேல்யூஸ ரிட்டர்ன் பண்ணணும்னு இல்ல. ஏன்னா வந்து இது ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். பட் ஃபங்ஷன் வந்து கண்டிப்பா வேல்யூஸ ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இதுதான் ஃபங்ஷனுக்கு ப்ரொசீஜருக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் ஆ பாராமீட்டர்ஸ். பாராமீட்டர்ஸ் இப்போ வந்து என்னன்னா, ப்ரொசீஜர், ஃபங்ஷன்ஸ், பேக்கேஜ்ல எல்லாம் பாராமீட்டர்ஸ் நம்ம எடுத்துப்போம். பாராமீட்டர்ஸ் வந்து என்னன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம இன்புட்ட எடுத்துப்போம். அந்த இன்புட்ட வந்து இன்மோட் பாராமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. 3 வகையான பாராமீட்டர்ஸ் இருக்கும். இன்மோட் பாராமீட்டர்ஸ். இன்மோட் பாராமீட்டர்ஸ் என்னன்னா, வேல்யூ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம வாங்குவோம். இந்த மோட் பாராமீட்டர் ரீட் ஒன்லி மோட்ல இருக்கும். சரிங்களா? இன்மோட் பாராமீட்டர். ஸோ அந்த வேல்யூவ மட்டும் நம்ம ரீட் பண்ணி நம்ம லாஜிக் எழுதுறதுக்கு இது பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அவுட் மோட் பாராமீட்டர். அவுட் மோட் பாராமீட்டர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆ லாஜிக் எல்லாம் வேலிடேஷன் பண்ணிட்டு, ஃபைனல் அவுட்புட்ட வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த அவுட் மோட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இது வந்து நம்ம வேல்யூ சென்ட் பண்றதுக்கு. இன்னும் வந்து ரீட் ஒன்லி, இது வந்து ரைட் மோட்ல இருக்கும். நம்ம வேல்யூ சென்ட் பண்றதுக்கு இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன் அவுட் மோட் பாராமீட்டர். ஸோ இன் அவுட் மோட் பாராமீட்டர் என்ன ஆகும்னா, வேல்யூவ ரீட் பண்ணிக்கலாம். நம்ம வேல்யூவ சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி 3 வகையான பாராமீட்டர்ஸ் சரிங்களா? ஸோ இன் மோடு, அவுட் மோடு, இன் அவுட். இன் வந்து ரீட் ஒன்லி மோடு. இன்புட்ட வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல எடுத்துக்கிருவோம். அவுட் நம்ம பேக் எண்ட்ல இருந்து வேல்யூ சென்ட் பண்றதுக்கு இன் அவுட் மோடு சேம். அவங்க சென்ட் பண்றதுக்கு வச்சுக்கலாம். நம்ம அவுட்புட் பண்ணலாம். இது மாரி 3 வகையான பாராமீட்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம PLSQL தெரிஞ்சுக்கிற வேண்டியது வேரியபிள்ஸ். சரிங்களா? ஆ நம்ம இந்த வேரியபிள்ஸ் கான்செப்ட் நம்ம எவ்வளவு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அத பொறுத்து தான் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம கோடிங் எழுதுறது இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் வந்து எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது? மோஸ்ட்லி வந்து டேட்டாவ வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுலருந்து நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு தான் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆம் என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம SQLல யூஸ் பண்ணோம் டேட்டா டைப்ஸ். ஆ அது எல்லாமே வந்து நம்ம PLSQL யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ். இந்த ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ்ன்னா நம்பரு, வேர்ச்சர் டூ இது எல்லாமே வந்து
டேட்டு இது எல்லாமே ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் PLSQல தனியா இருக்க இன்னொரு டேட்டா டைப் காம்போசிட் டேட்டா டைப். காம்போசிட் என்ன டேட்டா டைப்னா ஸ்கேலார் டேட்டா டைப்ல ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் காம்போசிட்ல வந்து கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் வேல்யூஸை நம்ம சொல்லணும். ஸோ பல்கா வந்து இப்போ வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அப்ப காம்போசிட் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம காம்போசிட் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்போசிட் டேட்டா டைப்ஸ்ல நம்ம என்னன்னா ஒன்று இருக்கிறது ரோ டைப். இது டிக்ளேர் பண்ணிட்டோம்னா என்னன்னா SQL இருக்க ஒரு கம்ப்ளீட் டேபிளோட டேட்டா டைப் எல்லாத்தையுமே நம்ம இன்ஹெரிட் பண்ணோம்னா பெர்சன்டேஜ் ரோ டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணோம்னா இப்போ வந்து EMP பெர்சன்டேஜ் ரோ டைப்னா EMP டேபிள் என்னென்ன டேட்டா டைப் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த வேரியபிள் டிக்ளேர் ஆயிரும். ஸோ அது மாதிரி நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் டைப். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இதுதான் வேணும். இந்த பர்டிகுலர் காலம்ஸ் டேட்டா டைப் தான் வேணும்னா அந்த காலம்ஸை மட்டும் டிக்ளேர் பண்ணி நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும். அதை வந்து ரெக்கார்ட் டேட்டா டைப் சொல்லுவாங்க. அது வந்து PLSQL டேபிள் டைப். PLSQL டேபிள் டைப் வந்து என்னன்னா எனக்கு வந்து செப்பரேட்டா வந்து PLSQL இருக்க டேபிள்ஸ் நம்ம PLSQL டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த டேபிள் டைப்ல நம்ம வேணும்னா இந்த PLSQL டேட்டா டைப்பையும் இது பண்ணலாம். ஸோ இந்த 3 டைப்பும் காம்போசிட் டேட்டா டைப்ல வரும். ஸோ மோஸ்ட்லி நம்ம PLSQL ப்ரோக்ராமிங்ல இந்த 2 டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலார் டேட்டா டைப்பும் காம்போசிட்டும். அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் இருக்கு. இது வந்து கர்சர் சிஸ்ரப் கர்சர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் இது சிஸ்ரப் கர்சர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபைனலா வந்து லாப் டேட்டா டைப் இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஆடியோ, வீடியோ இது மாதிரிலாம். ஸோ வந்து நம்ம மேஜரா வந்து இந்த 3 டேட்டா டைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம PLSQLல வந்து கிளியரா வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவையான வேரியபிள் டிக்ளரேஷன் போதும். சரிங்களா? ஸ்கேலார் டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காம்போசிட்னா தெரிஞ்சுக்கணும். ரெஃபரன்ஸ் இந்த டேட்டா டைப் வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம்னாலே போதும். வேரியபிள்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து ரொம்ப இது பண்ணலாம். ஸோ ஸ்கேலார் டேட்டா டைப் அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் காம்போசிட் டேட்டா டைப் இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா இந்த 3 டேட்டா டைப்பையும் வந்து எவ்வளவு டீப் டைவா நம்ம கத்துக்கிற போறோம். அதுதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ப்ரோக்ராம் எழுத முடியுங்கிறத நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஸ்கேலார் டேட்டா டைப் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள் ப்ரோக்ராம் ஓகே என்ன பண்ணலாம்னா ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் PLSQL வேரியபிள்ஸ் நான் சின்டாக்ஸ் கொடுப்பேன். PLSQL வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர் நேம் அந்த வேரியபிள் நேம் இருக்கும். சின்டாக்ஸ் ஐடென்டிஃபையர் நேம் நம்ம காலம் நேம் சொல்லுவோம் SQLல. இங்க ஐடென்டிஃபையர் நேம்ங்கிறத நம்ம அந்த டேட்டா டைப் அந்த வேரியபிள் நேம் ஐடென்டிஃபையர் நேம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம்னா அந்த வேரியபிள் வந்து த்ரூ அவுட் ப்ரோக்ராம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும். அது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம்னா ஆப்ஷனல் தான் சொல்லிட்டோம்னா பட் அந்த வேல்யூவை வந்து மாற்ற முடியாது ஃபைனல் எண்ட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பு. அதுக்கப்புறம் நாட் நல் கன்ஸ்ட்ரெயினை நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். PLSQL வேரியபிள்ஸ்க்கு நாட் நல்னா இப்போ எப்போதுமே நாட் நல் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் PLSQL கோலன் ஈக்குவல் டு இதுதான் அசைன்மெண்ட்டு. இந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூங்கிறத நம்ம அசைன் பண்ணலாம். கோலன் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம். இதை வந்து டிஃபால்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அது
இல்ல வேற ஏதாச்சும் நீங்க எக்ஸ்பிரஷன் குடுக்கணும்னாலும் அதுவும் பண்ணலாம். சரிங்களா? ஆம். இதுதான் வந்து PLSQLல வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ, ஆ ஃபர்ஸ்ட்டு அந்த வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டா இருந்தா கான்ஸ்டன்ட், இல்லாட்டி நம்ம இத டிக்ளேர் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் என்ன டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின் நார்மல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணணும்னா, கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அசைன்மென்ட் அதுக்கான வேல்யூ நம்ம இங்க பாஸ் பண்ணலாம். இங்க பாஸ் பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸிகியூஷன் பிளாக்ல பண்ணலாம். பட் இதுதான் வந்து பேசிக் சின்டாக்ஸ். சரிங்களா? இந்த நேம் வந்து ஆ எ எ எந்த எந்த நேம் ஏதோ ஒரு மீனிங்ஃபுல் நேமா வேரியபிள் நேமா இருக்கணும். சரிங்களா? டேட்டா டைப் வந்து இது ஸ்கேலார் டேட்டா டைப்பா இருக்கலாம். லைக் நம்பரு, டேட்டு, வேர்ச்சர் 2 இது மாரி எந்த டேட்டா டைப்பா இருக்கலாம். இல்லாட்டி காம்போசிட் டேட்டா டைப்பா இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா டைப் அந்த காலம்க்கு வந்து எப்போதும் நல்லா அலோவ் பண்ணக்கூடாது. நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேல்யூ. இதுதான் சின்டாக்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆ சாம்பிள் இதுங்க. ஸோ டிக்ளேர்க்கு அப்புறம் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர்க்கு அப்புறம் நான் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நான் b_sampleங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதோட டேட்டா நம்பர். ஸோ இப்படி குடுக்குறேன். ஸோ ஆ sample2 கான்ஸ்டன்ட் எப்போதுமே மாறக்கூடாது அப்படின்னு நம்பரு 2 ஸோ 99 ஓவரால் வந்து இந்த வேரியபிள்ல ப்ரோகிராம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இது ஒண்ணு அப்படிங்கிற இது இப்படி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். 3 நான் என்ன பண்றேன்னா நம்பரு ஸோ இந்த கோலன் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அசைன் பண்றது இந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவோ அது அசைன் பண்ணிக்கலாம். நம்பரு நான் என்ன பண்றேன்னா டு நாட் நல் கன்ஸ்ட்ரெயினோட அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் கோலன் 0. ஸோ இது மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் டிஃபால்ட் டிஃபால்ட் நான் 25ன்னு ஸோ 25 இது மாதிரி நம்மளுக்கு எப்படிலாம் நம்ம வேரியபிள்ல வேல்யூ இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி டிக்ளேர் பண்றதா சரிங்களா? நம்பர் மட்டும் வேணும், இல்ல வந்து இது கான்ஸ்டன்டா இந்த வேல்யூ வேணும். ப்ரோக்ராம் எல்லாத்துலயும் இதுல வந்து நம்பர் நார்மல் கன்ஸ்ட்ரெயினோட வேணும், இல்ல இது டிஃபால்ட் வேல்யூ வேணும். ஸோ நம்மளுக்கு கிளையண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ எப்பவுமே இப்ப வந்து PLSQL வந்து நம்ம பிசினஸ்ல வந்து என்ன நம்மளுக்கு கான்செப்ட் சொல்றாங்களோ, அதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணி தான் நம்ம புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஆ பிஏ சொல்லிருவாங்க. எங் நம்மளுக்கு தேவையான புரோகிராம் இதுதான். ஸோ இந்த மாரி வேலிடேஷன் பண்ணிட்டு, எனக்கு வந்து அவுட்புட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அத பொறுத்து நமக்கு தேவையான வேரியபிள் டிக்ளேர் பண்ணி, டேட்டாவ வந்து SQL லருந்து ஃபெட்ச் பண்ணி, நம்ம அந்த வேலிடேஷன் எல்லாம் இது பண்ணிட்டு, கடைசியா வந்து அவுட்புட் குடுக்குறதுக்கு தான் PLSQL. PLSQLல என்ன இதுன்னா, நம்ம திங்க் பண்ணி நம்ம புரோகிராம் எழுதணும். சரிங்களா? ஆம். என்னென்ன பிசினஸ் லாஜிக் இருக்கோ, அந்த லாஜிக் எல்லாம் நம்ம திங்க் பண்ணி புரோகிராம் எழுதணும். ஸோ, ஆ அவங்க கிளையன்ட் சொல்ற ரெக்யர்மென்ட் இந்த லாஜிக் தான் நீங்க வேணும் அப்படின்னு சொல்றத, அத நம்ம திங்க் பண்ணி புரோகிராம் எழுதுவோம். ஸோ, SQLல வந்து இருக்க டேட்டாவ அப்படியே நம்ம எடுத்து காமிப்போம். பட் PLSQLல நம்ம திங்க் பண்ணி நம்ம லாஜிக் எழுதுவோம். சரிங்களா? இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். சரிங்களா? பட் இதுக்கு யூஸ் பண்ற இந்த PLSQL லாஜிக் இந்த ஸ்ட்ரக்சர் அப்ரோச்ச நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து அதுல 80% SQL வந்து இங்க டாமினேட் பண்ணும். SQLல இருக்க ஆ சின்டாக்ஸ் தான் இங்க பார்ப்பீங்க. ஜஸ்ட் ஒரு சில ஆடட் ஒரு 20% இங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் வந்து இது மாரி தான் வேரியபிள் தான் ஜஸ்ட் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ஆ இது மாரி இருக்கு. நம்ம வந்து இந்த இத வந்து பிரிண்ட் பண்றதுக்கு
இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். ஸோ இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ். நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கணும், நம்ம எக்ஸிகியூஷன் பிளாக்ல கொடுத்துருக்க வேல்யூஸை அதுக்கு யூஸ் பண்ணுற டிபிஎம்எஸ் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். இந்த பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீனை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு, இதில் டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் ஸ்க்ரீன்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப இப்படி நான் இந்த இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும், ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் இது பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னா செட் சர்வர் அவுட்புட் ஆன்ற ஒரு கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். செட் சர்வர் அவுட்புட் ஆன். இது ரன் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த அவுட்புட்டை ஃப்ரண்ட் அண்ட் ஸ்க்ரீன்ல போகணும். சரிங்களா? இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி இந்த இது வந்துருச்சுன்னா எந்த ஒரு எரரும் இல்லை, சின்டாக்டிக்கல் எரர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பிஎல்எஸ்கியூ இது. இப்போ வந்து எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றதுக்கு என்ன செய்வோம், செலக்ட் சிங்கிள் கோர்ஸ்ல நம்ம என்ன வருவோம், ஃபர்ஸ்ட் பிஎல்எஸ்கியூஎல் பிளாக், PLSQL program from dual. dual வந்து ஜஸ்ட் இது பண்ணுவோம், இப்படி பிரிண்ட் பண்ணுவோம். பட் PLSQL இது SQL ல நம்ம டைரக்டா இதை பிரிண்ட் பண்ணுவோம். PLSQL டிபிஎம்எஸ்குள்ள நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து SQL ல வந்து லிட்ரல்ஸ் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். இங்க PLSQL டிபிஎம்எஸ் அவுட்புட் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து எஸ்கியூஎல்க்கும் பிஎல்எஸ்கியூஎல்க்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு சில PLSQL ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ ஆட் பண்ற அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராமே இதுல வந்து ஈஸியா எழுதலாம் PLSQL ல. ஸோ என்ன இங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம் யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேஜர் இதா இருக்கும். பட் ஒரு வாட்டி நம்ம கத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் வந்து ரொம்ப நம்ம டீபேக்கிங் பண்றதுக்கு, நம்ம ப்ரோக்ராம் எங்கனக்குள்ள எரர் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்றதுக்கு இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல நீங்க PLSQL எழுதியிருக்க இதை அவுட்புட்டா பார்க்கணும்னா நீங்க உங்க செஷன்ல ஒரு டைம் ஆச்சு இந்த செட் சர்வர் அவுட்புட்டை நீங்க பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இதாயிரும். அதுக்கப்புறம் செட் சர்வர் ஆஃப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம ஜஸ்ட் இது வந்து PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் காமிக்கும். நம்ம அந்த எக்ஸிக்யூட் ஆன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு காமிக்காது. ஸோ ஆன் பண்ணிட்டு நம்ம எப்போதுமே அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இதுல வந்து எப்படி நம்ம இந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதுல வந்து இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த இதுல எடுப்பேன். ஸோ அந்த டாபிக் தான் வந்து நம்ம வேரியபிள்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத இதாகும். அது வந்து ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம வேரியபிளை வந்து எங்கெங்க நம்ம அதோட ஸ்கோப் இருக்கும், எதோட அதை ஸ்கோப் முடியுங்கிறத இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க வேரியபிள்ஸ் வந்து எங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு வந்து இந்த கான்செப்டை நான் எடுக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் டீப் டைவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோட எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவேன். ஸோ வந்து நாளைக்கு வந்து ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ்ல என்ன ஸ்கோப் விசிபிலிட்டி எப்படி இருக்கும், அந்த வேரியபிள் ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும், எங்க முடியும் அப்படிங்கிறத
டீப் டைவா வந்து நான் ஒன் பை ஒன் அந்த ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி கான்செப்ட் பத்தி நாளைக்கு எடுக்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி வேரியபிள்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அது வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு இதெல்லாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% எஸ்கியூஎல்ல என்னென்ன பார்த்தோமோ, அதான் இங்க பிஎல்எஸ்கியூஎல் இருக்கும். இத விட வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? நாளைக்கு இத ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி பார்க்கலாம். சரிங்களா? எஸ்கியூஎல்ல எந்த ஒரு பேக்லாக்ஸும் வச்சுக்கிறாதீங்க. எஸ்கியூஎல்ல என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்கியூஎல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, பிஎல்எஸ்கியூஎல் வந்து ஈஸியா கத்துக்கலாம். சரிங்களா? நானு நாளைக்கு வந்து அந்த ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி வேரியபிள்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா.